சாயப்பி பாரு சாயப்பியோட சாயப்பி ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் ஏசியா நம்பர் 1 டாக்கா ஏசியா நம்பர் 1 டாக்கா அங்க பாரு வேற ஒரு யாரு இருந்து ஓட்டா மாதிரி தான் வண்டி அவங்க டீம்ல ஆமா ஆமா கோஸ்டோபி அகால மரணம் மரணமடைந்தான் கோஸ்டோபி ஈசா அகால மரணம் சாயோபி யானை 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 ஓட்டம் சாயோபி யானை ஓட்டம் ஹைப்பர்சான் ட்ரோல் ட்ரோல் கட்டிக்கிட்டு மூணுக்கில பங்கோஜி மூணுக்கில மெஜிஷியன் மூணுக்கில பிளடி டீம்ல ஒருத்தர் 1 HP ஐயோ திருப்பி விட்டுட்டாங்க நானி தன தன தான தன நானி ஏமன் மோனே சாம்பு மோன் வந்திருக்கான் ஏமன் உள்ள வந்தியா நீ மேட்ச் உள்ள இல்ல வெளிய உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கறான் குரங்கு குப்பா ஜேவிடஸ் 11னே அவ்வளவுதான் 11 ஆமாப்பா பங்கோஜி 6 கார் மெஜிஷியன் 4 பா இவனுங்க 3 பேர் நீங்க நான் என்ன பண்றீங்க பாரு நீ நான் வந்து சாய் பாக்குறேன் சரியா காயு நீ வந்து பங்கோஜி மென்ஷன் பாரு ஜெயன் நீ வந்து ட்ரோல் ஹைப்பர் சார் இவங்க இந்த 3 டீம் பாரு இந்த 3 டீம் தான் ஃபர்ஸ்ட் டே ஐஎஸ் கில் எடுப்பாங்க சரியா நீங்க யார் ஐஎஸ் கில் எடுக்கறவங்க சொல்லுங்க வந்தறேன் நான் சரி ஓகே அனேமா இங்க ஜேபிடிஎஸ் தான் வந்து இப்ப டாமினேட் பண்ணனும் நினைக்கிறேன் ஜேபிடிஎஸ் டிபிடிஎஸ்க்கு டிபிடிஎஸ் 8 கில் இருக்காங்க யார் இப்ப டாமினேட் பண்ணனும் நினைக்கிறேன் டேய் ஜேபிடிஎஸ் டிபிடிஎஸ்ஸா கமான் நான் சொல்லி உங்களுக்கு கமெண்ட் கமான் அடிச்சுங்க ரெண்டு பேரும் டிபிடிஎஸ் தான் வந்து இந்த மேட்ச் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க 8 கில் இருக்காங்க 9 கில் கொடர குழந்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா கொடர குழந்தைங்க அடிச்சிட்டு தான் இருக்காங்க டிபிடிஎஸ் அடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆஹா எஸ்டிஆர் மாமா கேள்விப்பட்டீங்களா எஸ்டிஆர் மாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர்தான் டெரர் எஸ்டிஆர் மாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க மட்டும் அவரு குறுக்க போயிடாதீங்க சார் ரூல் 5வது கில் ஹைப்பர் ப்ரோ 11 கில் டிபிடிஎஸ் 7 கில்னா அதுக்குள்ள அடிக்குமா டிபிடிஎஸ் ஜேபிடிஎஸ் ரைவல்ரி கரெக்ட்டா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ரெண்டு பேர் 3v4 என்ன நடக்கும் ஜேபிடிஎஸ் இருக்குதா டிபிடிஎஸ் இருக்குதா ஜேவா டியா டியா ஜேவா மண்ட ஓட பங்கோஜி அங்க பாரு பங்கோஜி ஐயோ பங்கோஜி பாரு பங்கோஜி பாரு 1v3 பங்கோஜி பாரு 1v4 பண்ண போறான் 1v4 டிபிடிஎஸ் 1v4 பங்கோஜி ஒத்த கையில போட்டு அரு அறுத்து எரிஞ்சான் பாத்தியா இல்லையா ஈவென்ட்ல 11 கில் பங்கு 11 கில் பங்கு மட்டும் 17 கில் டிபிடிஎஸ் அறுத்து எரிஞ்சான் நமது ஜேவிடிஎஸ் பங்கோஜி இப்ப தெரியுதா கொடர குழந்தைகள் யாரு 11 கில் எப்படி அடிச்சா பாத்தீங்களா கொங்கும் கும்கும் கம்கும் 1v4 டிபிடிஎஸ் அவ்வளவுதான் ஆகாலாமா நம்ம அப்ப கூட 1 HP அடிச்சானே பாரு அப்ப கூட அடிச்சிட்டான் செத்தா நாக் அவுட் ஆயிட்டான் வெளிய பங்கோஜி ஆமா 1 HP ஆயிட்டான் டோர் நாக் அவுட் ஆயிட்டான் ஆமாமா இவங்க ஐயோ டோர் ஆக் நாக் இப்ப தூக்க வந்தப்போ கூட போய் விளையாடுன்னு ஏதோ சொல்லிருக்காங்க போல பக்கத்துல வந்து ஓடிட்டாங்க பங்கோஜி மேல வந்தான் ஓடு வெரி ஐயா 1v1 விட்டான்டா வெரி பட் ஆனா அவன் அந்த பக்கம் பங்கு மரணம் காட்டான் அவங்க டீம்ல 4 பேர் விட்டு மேட்ச் எஸ்டிஆர் ஓபன்ட் தி டிராகன் ஸ்லேயர் ஒரு மெசேஜ் போட்டு அவன் கடைசியா வருவான் விநாயக மகாதே ஐபச்ச அகால மரணம் அடுத்த ப்ரோ அகைன் நாக் ஃபினிஷா அகால மரணம் அடைந்தான் பெண்களணி முடிக்குது பெண்களணி பெண்களணி முடிக்கிறாங்க பாருங்களே 14 பெண்களணி அடிக்குது டீம் பெண்களணி அடிக்கிறாங்க
பேர வந்துட்டா யூ ஆர் பேக். என்ன கண்ணு அப்படின்னு அடிக்கிறாங்க. என்ன கண்ணு வேகமா வருதோ அப்படின்னு. எல்லாரும் அதே ஒரே நேடு செத்துக்காவே ஆல்ரெடி நாக் பண்ணிட்டாங்கல, ஃபினிஷ் பண்ணிட்டாங்கல. நெருப்பு அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த குழியில குதிச்சா ஒட்டு மொத்தமா மாறிடும். இந்த குழி வேணாம், நம்ம குழி தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு பாக்குது சிட்டி. இப்ப கிளம்பி நினைக்கிறேன் சிட்டி கிளம்ப. ஐயோ சிட்டியால குழியில இருந்து மேல ஏற முடியாது. ஐயோ ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சா. அந்த குழியில குதிச்சா கொல்லுவாங்க, மேல இருக்கிற குழியில ஏற முடியாது. மேல வேற ஒருத்தன் வந்துட்டான், வந்து அடிச்சுட்டு போறான். ஒரே அடி முடிந்தது. அங்க பாரு டிபிஎஸ் 15 கில். அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதான். ஜேபிஎஸ் 18 கில். ஆளுங்க எங்கன்னு பக்கத்துல ஒரு சின்ன குழிதான், ஒட்டுமொத்த வாழ்க்கையே போச்சு கிஸ். கிரிட் கிரிட் மெரட் மெரட் குருட் குருட் கிஸ். முடிந்தது ஏய் அந்த குழியில விழுந்தவன செத்துட்டாங்கடா. மேலே வர முடியல, மேல குழியிலயும் ஏற முடியல, கீழே குழியில போக முடியல. மேல இருந்து வரான் கிருட்டு. குதிச்சுதான் அடி பண்றானே குழியில, குதிச்சு அடிச்சுட்டு போறான். பங்கோஜி அகால மரணம். மரணமடைந்தான் பங்கோஜி. நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க. தீயில் விழுந்த தீயா என்று மெஜிஷியன் காப்பாத்தலாம் என்று காப்பாற்ற முடியும். அவங்க டீம்ல ஒற்றுமை இல்லை. அகால மரணம். போய் ரீகால் பண்ணணும், ரீகால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈகோ வேலை செய்யுது. ஈகோ பிளேயிங் தி கேம். ஈகோ பிளேயிங் தி கேம். ஈகோ மறுபடியும் விளையாண்டு கொண்டிருக்கிறது. ஈகோ மறுபடியும் விளையாண்டு கொண்டிருக்கிறது. 6 கில். மெஜிஷியன் 6 கில். டிபிஎஸ் 15 கில் இருக்காங்க. மெஜிஷியன் அகால மரணம். டொட்டோ ஓடி ஆகணும். ஈகோ ஹோட்ஸ் 3 பேரையும் தூக்கலாம். 3 பேரையும் தூக்கலாம். 20 கில் இருக்கு. 3 பேரையும் தூக்கலாம். தூக்க முடியுமா? ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ரியல் ஹீரோ யாரு? நேட் கனெக்ட் ஆகுமா? ஐயோ ட்ரோல் அகால மரணம். ட்ரோல் அகால மரணம். மாஃபியா மட்டும் தான் இருக்கான். மாஃபியா சை போயிட்டு மட்டும் தான் இருக்கான். இப்போ அவன் போய் தூக்கணும் எல்லாரையும். அந்த பக்கம் ஜேபிடிஸ்ல டொட்டோ மட்டும் தான் இருக்கான். ஜே அண்ட் டி ஜேபிடிஸ்ல 18 கில். டிபிடிஸ்ல 15 கில். ஜேபிடிஸ்ல டொட்டோ அகால மரணம். ஈகோ ஹர்ட்ஸ் அகால மரணம் அடைந்தான் டொட்டோ. ஜிபிடிஎஸ் வெளியேறியது, வெளியேற்றப்பட்டது. 18 கில்ல மறுபடியும் ஈகோ ஆட்டம் பட்டது. தவறு கிடைத்தது. 3 பேரையும் முதல்ல அவன் அடி வாங்கும் போதே போய் தூக்கிருக்கலாம். ஆனால் தவறு இழைக்கப்பட்டது. அந்த டீம் ஒற்றுமை இல்லை. ஜேபிடிஎஸ் அதனாலதான் டிராபி ஜெயிக்கவே முடியறது இல்ல. மறுபடியும் தோல்வியில எடுத்துட்டே இருக்காங்க. கில் அதிகமா இருக்கு, ஆனா அவங்க கிட்ட பினிஷிங் இல்ல. அவங்க கிட்ட ஒற்றுமை, நட்பு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் மாஃபியா பல்லு புள்ளியில டிபிடிஎஸோட தன் உயிரை காப்பாத்துக்காக போயிட்டு இருக்கான். மாஃபியா என்னைக்கும் ஒருத்தன் சொல்லி கேட்ட சரித்திரமே இல்ல. ரைட்ல போனா லெஃப்ட்ல போவான், லெஃப்ட்ல போனா ரைட்ல போவான். ரீகால் பண்ணா பண்ண மாட்டான், பண்ணுனா பண்ணுவான், பண்ண மாட்டானா பண்ணுவாங்க. பாப்பா என்ன நடக்குது? மாஃபியா காப்பாத்துவானா? ஆக்சுவலி ஸ்டார் கிட்ட போனதா எஸ்டிஆர் வருவானா? எஸ்டிஆர் அதோ பார், எங்க இருக்கிறாய்? எஸ்டிஆர் எங்க இருக்கிறாய்? எஸ்டிஆர் வா, எஸ்டிஆர் வா வா, அருகில் வா. அங்கே பார் போய் கொண்டிருக்காங்க. அப்படியா கடைசி அங்க பாரு புலி, அங்க பாரு புலி எல்லாம் போயிட்டு இருக்கான் பாரு. புலி எல்லாம் தவிட்டு இருக்கான். தூக்கிடுவாங்க 15 கில். என்ன 50 பேர் அடிக்க முடியும்ப்பா. டிபிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எஸ்டிஆர் வருவானே. எஸ்டிஆர் வெல்கம். எஸ்டிஆர் பார்த்தா டிபிடிஎஸ் நடுங்குதே. நடுங்கி கொண்டே இருக்கும் மணியாக இருக்குது டிபிடிஎஸ். பாப்போம். தான தான தன தான தான தன தன்னா தானே தான தானே. அருமையான ஒரு காப்பாத்துதல். இந்த எம்பிடிஎஸ் என்னாச்சு? ஓ எம்பிடிஎஸ் சுத்து போட்டுருக்காங்கப்பா. பிடிஎஸ்
ஆமா சாக்கோ ப்ரோ இல்ல அவங்க பாரு. போன மேட்ச் Ghost ரைட்ல of it. இருக்காங்களோ கோஸ்டோபி அகால மரணம் 7 கில்லு. பிடிஎஸ் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டே இருக்கு. அநேகமா பிடிஎஸ்க்கு டிராஃபி கனவுதானா? கனவுதானா டிராஃபி? 7 கிலோ தான் இருக்கு இந்த மேட்ச். ட்ரீம் டிராஃபின்றாங்களே அது இதானா guys? மறுபடி வீசா முன்னாடி போறான். வீசா 1 HP. சாய் ப்ரோ திருப்பிட்டாங்க. டாம் பிளேஸ் தனியா வந்துட்டு இருக்கான். எல்லாரும் தனியா வந்துட்டு இருக்காங்க. தூக்கிட்டாங்க டிபிடிஎஸ் தூக்கிட்டாங்க. டிபிடிஎஸ் தூக்கி 7 மாசம் ஆச்சுமா. ஏமா இப்பன்னு பேசிட்டீங்க? குழந்தையே பிறந்துச்சு முழுகாம இருக்காங்கன்ற. ஏமா அப்படிங்கற? நான் இப்பதான் ஸ்பெக்டேட் பண்ணேன். நான் பிடிஎஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஹாப்பி நியூ இயர். ஏமா பொங்கல் 14ஆம் தேதி. ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு. ஐயோ ஐயோ. என்னைக்கு தூக்கி அவங்களாம் வெளியே வந்து ஃபைட் எடுத்துட்டு வராங்க. நான் ஜெயன் இதெல்லாம் சொல்றது இல்லையா? ஜெனிசிஸ் மியூட் பண்ணி ஜெனிசிஸ் தானீங்க. ஓ ஓகே. ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். ஓ கேக்கா புடா. ஹாப்பி நியூ சொன்னதுக்கே கேக்காடி. அமைதாரி. சரி சரி சரி. ஹைப்பர் சான் 1 HP. ரஸ்கார்ட் 1 HP. ஜோனுக்குள்ள போக முடியுமா? 700 மீட்டர். ப்ளீட் ஆகி கொண்டிருக்கிறது. மாஃபியா கூப்பிடணும். மாஃபியா ப்ரோ மாஃபியா இன்னொரு கார் எடுத்து போயிட்டு இருக்கான். போயிடுவாங்க ஜோனுக்குள்ள போயிடுவாங்க. வந்துட்டாங்க 15 கில். ஆனா இன்னும் 16 கில் எடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? 40 பேர் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா गाइस? வாய்ப்பு இருக்கு. தான எங்க போயிட்டு இருக்காங்க? ட்ரையோட்ஸ் டீம் கிட்ட போயிட்டு இருக்காங்களா? ஆமா கில் வேணும்ல. கில் எடுக்கணும்ல. நாக் பாத்தீங்களா இதுல இப்போ? ஆமா இப்போ பறந்து போனா ஒரு மாதிரி. பறந்து போய் நாக் வெச்சாங்க. சீட் மாத்தி கீழ. மறுபடியும் ஒரு நாக். இது நெருப்பெரிய. முடிந்த விட்ட 18 கில் போ. 18 கில் சிங்கிள் ரோல் தனியால 10 கில் சுட்டாங்க. ஐயோ ஹைப்பர்சன் அகல வரணும். உங்களுக்கு இல்லையே. எஸ்எக்ஸ்பிடி கீழ யாரோ பறந்து வராங்கப்பா. எங்க? ஏய் எம்எஸ்பி ப்ரோ டீம். ஆமா எம்பிடிஸ் ப்ரோ ஆமா. அதே மாதிரி அவனும் பறந்து வரான். ரஷ்கார்ட் ப்ரோ ஒரு நாக் வாய்ப்பு இருக்கு. மாஃபியா ப்ரோ நாக் சிங்கட்டோல் நாக். மாஃபியா நாக் சிங்கட்டோல முடிச்சிட்டாங்க. அகால மரணம் ரஸ்கார்ட் பட்டு தான் இருக்கா. டிபிடஸ் கட்டம் கட்டி முடியறாங்க. டிபிடஸ் வெற்றி பெற கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டிபிடஸ் அடிக்க பல அணிகள் உண்டு இருக்கிறது. அகால மரணம் அடைந்தது டிபிடஸ். அடிச்சிட்டு வந்தாங்களே இல்ல அங்க இருந்து வந்தாங்க? இல்ல அங்க அப்படியே வந்தாங்க. பிடிஎஸ் உயிரோட தான் இருக்கு. இன்னும் இங்க பாரு எஸ்டிஆர் மாமா இன்னும் டிராகன் கூட நண்பா டிராகன். ஓ நண்பா ஏய் ஓ நண்பா அவ்வளவுதான். எம்பிடிஎஸ் முடிக்க போறாங்க. முடிச்சிட்டாங்க. இல்ல இன்னும் ஒருத்தர் சர்வேல ப்ரோ மட்டும் தான். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் என்ன கில்ல எம்பிடிஎஸ் எல்லாம் கார்ல எப்படி வந்தா பாத்தியா பறந்து அப்படின்னு வந்து அப்படின்னு பால் ஊத்திட்டு போயிட்டான். வேலையாவது போல. அங்க பாரு எஸ்ஆர் மாமா வந்தாரு. எஸ்ஆர் மாமா வந்தார். எம்பிடிஎஸ் முடிக்க வந்தார். எஸ்ஆர் மாமா அகால மரணம். டோனி கேப்சர் மட்டும் தான். ஐயோ டோனி ப்ரோ நாக். கேப்சர் மட்டும் தான் வரும். பின்னாடி இருக்கவங்கள பார்க்கல அவங்க. செல்ஃபி கலர். ஐயோ அவனுக்கு நேடு போறது இல்ல கேப்சருக்கு. நீ எஸ்ஆர் பர்பா செல்ஃபி கலெக்டான். செல்ஃபி கலர் தானா? டோனி ப்ரோ சுட்டாங்க. கேப்சன் ப்ரோக்கு பின்னாடில இருந்து அடி விழுது.
பின்னாடி ஃபுல் டீம் இருக்கு. அகால மரணம். கேப்டன் மட்டும் தான் இருக்கான். கேப்டன் அகால மரணம். அவ்வளவுதான். எம்பிடஸ் காரனை ஒருத்தர் முடிக்கலான்னு பார்த்தாங்க, அவன் முடிக்கல. 2 பேர் விழுறாங்க. 13 கில், இன்னும் 21 கில் இருக்கு. பின்னாடி எந்த டீம்? 21 கில் வாய்ப்பு. வேற ஏதாவது டீம்? 8 கில், 12 கில். எஸ்டிஆர் வரான், டிஃபெண்ட் பண்றான், சாவறான். எஸ்டிஆர் வராப்ல, டிஃபெண்ட் பண்றாப்ல, சாவறாப்ல. பிடிஎஸ் இருக்காங்க இன்னும். எத்தனை கில்? 17. ஐயோ 27 கில். இன்னும் 4 கில் தான். இது ஜஸ்ட் 4 கில். இன்னும் 4 கில் தான் எடுக்கணும். முடியும். கோஸ்ட் டாப் வாங்கி தான் இருக்காங்க. அநேகமா வரும்போது போட்டு தள்ளிடுவாங்க நினைக்கிறேன். பாப்போம். எஸ்ஆர் தற்கொலை படை தாக்குதல் நடத்தலாம், பாத்தியா இல்லையா? மேல இருந்து வந்து குண்டை பிடிச்சிட்டு ஆத்தா எனக்கு காப்பாத்து அப்படின்னு ஓடிடுறான். வெறியா இருக்கு. வீட்டு சசிகலாம் இப்ப நகை கடிச்சிட்டு இருப்பாங்க. 4 கில் எடுப்பாங்களா மாட்டாங்களா? அந்த பக்கம் வரும்போது அடிச்சுவாங்களா மாட்டாங்களா? முடியுமா முடியாதா? பாப்போம். லெட்ஸ் see guys. Come on guys, let's go for 7th select போலாம் பாருங்க guys. அடித்தால் அடி, புடித்தால் புடி, இடித்தால் இடி, வெடித்தால் வெடி guys. பிளேஸ்மென்ட் டிராபி இல்லன்னு போய் யாராவது சொல்லுங்க போயிட்ட. ப்ளீஸ் guys. பிளேஸ்மென்ட் டிராபி முடிஞ்சிருச்சா? இது கில் டிராபி நடந்துட்டு இருக்குதா? ஏன்டா யானை எடுத்துட்டு ஓடுறீங்க? சொல்லுங்க guys, இவள்ட்ட டிராபி மாத்தி விளையாண்டு இருக்காங்க. ப்ரோ அடுத்த மேட்ச் கமெண்ட்ரி பே கொடுக்குறேன் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. தீர்க்கதரிசி ப்ரோ, நானு முதல்ல கணிப்பேன் எல்லாத்தையும். அப்பா அடுத்த மேட்ச் 27 க்கு 30 கிலோ அடிச்சிருவாங்க பிடிஎஸ். கண்டிப்பா வேற மாதிரி ஆயிடுச்சு. போற போக்குள்ள பாரு ஒருத்தன் ஏத்திட்டு போறாங்க. அவங்க டீம் ஆள் தானா? சரி சரி. மாலி கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகுமா? ஜோன் பத்தியா? அவளுக்கு நாக் யார் நாக்கு இல்ல. நாக் இல்ல. பிடிஎஸ் தான் ஜோன். ஜோன் கூட யார் ஃபேவர் பண்ணுது? பிடிஎஸ் க்கு தான். அப்ப கப் யாருக்கு போகுது? பிடிஎஸ் க்கு தான். அவ்வளவுதான் முடிச்சு. என்ன சரக்கு அடிச்சு நேத்து? அங்க பாரு. வெளிய ஜோன்ல இருந்து வந்து இவங்க ஜோனை உடச்சி எடுத்து போயிட்டு இருக்கோம். என்னதான் நடக்குது அன்னைக்கு? பிளடி மறுபடியும் ஒரு வெற்றியா? இவங்களுமே டின்னர் டிராபி விளையாண்டு இருக்காங்கப்பா. கில் டிராபி விளையாட சொன்னா அநேகமா எனக்கு தெரிஞ்சு வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் சூடு பிடிக்குது. அவ்வளவுதான். பிளடி மறுக்காம இருக்க வெற்றிப்பா. எட்டு 14-18 தொடர்ந்து வெற்றி. பிளடி 18. போன மேட்சோட 2 கில் கம்மி.